शांति अव्यक्त समिज्ञை 30 अप्रैल 2024। जैसे देवियों के यादगार में दिखाते हैं कि ज्वाला से असुरों का संहार किया, எப்படி தேவிகளினுடைய நினைவு சின்னத்தை காட்டும் பொழுது அவர்களுடைய ஜுவாலை மூலமாக அல்லது நெருப்பு பொறியின் மூலமாக, நெருப்பு பிழம்பின் மூலமாக அசுரர்களை சம்ஹாரம் செய்ததாக காட்டப்படுகின்றது. असुर कोई व्यक्ति नहीं लेकिन आसुरी शक्तियों को खत्म किया. அசுரன் என்றால் ஏதோ ஒரு மனிதரை அழித்து விட்டார்கள் என்பது அல்ல, ஆனால் அசுரத்தனமான சக்திகளை அழித்து விடுவதன் அர்த்தம்தான் இது. அசுரத்தனமான மனிதர்கள் கிடையாது, அசுரத்தனமான சக்திகள் சூக்ஷ்ம ரூபத்தில் நமக்குள்ளே இருக்கு. அந்த அசுரத்தனமான சக்திகளை நான் ஆத்மா என்ற தேவி ஜுவாலா ரூபத்தில் இருந்து எரித்து விட வேண்டும் அல்லது அழித்து விட வேண்டும். அப்போ அதுக்கு முன்னாடி நாம் எனக்குள்ள எந்தெந்த மாதிரியான அசுர சக்திகள் இருக்குது என்பதை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதாவது எனக்கே அது அடையாளம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அழிக்க முடியும். பாபா என்ன சொல்கிறாருன்னா, ய அபி ஆப்கி ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதி கா யாதகார் ஹே. இது இப்பொழுது தங்களுடைய ஜுவாலா ரூப நிலையினுடைய நினைவு சின்னம் தான் தேவிகளினுடைய ஜுவாலா ரூப நிலையாக காட்டப்படுகின்றது. अब ऐसी योग की ज्वाला प्रज्वलित करो जिसमें सभी आसुरी कलियुगी संस्कार जलकर भस्म हो जाए, तब संस्कार मिलन की रास होगी और नया संसार आएगा. இப்பொழுது அத்தகைய யோக ஜுவாலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், தீவிரப்படுத்துங்கள். அதிலே அனைத்து விதமான அசுரத்தனமான கலியுகத்தினுடைய சமஸ்காரங்கள், கலியுக வாழ்க்கையினுடைய சமஸ்காரங்கள் எல்லாம் எரிந்து பஸ்மமாகி போய்விடட்டும். அப்பொழுதுதான் சமஸ்கார ஒருங்கிணைப்பினுடைய நடனம் என்பது ஏற்படும் மற்றும் புதிய உலகமும் வரும். சமஸ்கார ஒருங்கிணைப்பினுடைய நடனம் செய்யறதுக்கு நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கலியுக வாழ்க்கையினுடைய தேவையற்ற அல்லது அசுத்தமான சுபாவ சமஸ்காரங்களை, பழக்கங்களை பஸ்மம் ஆக்கணும். அதற்கு நான் ஆத்மா ஜுவாலாரூப நிலையில் இருந்துதான் அதை செய்யணும். இதற்கு நாம் சீதளமான நிலையில் இருந்தால் வேலை நடக்காது. நம்மையே நாம் சோதிச்சு பார்த்துக்கிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரத்தனமான சமஸ்காரங்களை, சக்திகளை பஸ்மம் ஆக்குகின்ற அளவுக்கு நான் ஆத்மா ஜுவாலாரூப தேவியாக ஆகிவிட வேண்டும். அது நம்முடைய நினைவு சின்னம்தான் என்று பாபா இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.